ஐபிபிஎஸ்ல எஸ்ஓக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி இன்டெப்த் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐபிபிஎஸ் எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆஃபீஸரோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹச்ஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் இசிஇ சிஎஸ்சி ஐடி இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ எம்எஸ்சியில் ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னா 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கும் எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லா ஆஃபீஸருக்கும் தான் லா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அட்வொகேட்டா அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுல ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 21 to 28 வரையும் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக்